ஹலோ ஆல், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி 8th ஸ்டாண்டர்ட் இயல் 1, 2, 3 ஃபுல்லாக பார்த்தாச்சு. இப்போ வந்து இயல் 4 பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கல்வி அழகே அழகு. இதை இயற்றியவர் பார்த்தீங்கன்னா குமரகுருபரர். குமரகுருபரர் வந்து 17ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். இவர் இயற்றிய நூல்கள் பார்த்தீங்கன்னா கந்தர் கலிவெண்பா, கைலை கலிவெண்பா, சகலகலா வள்ளி மாலை, மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ், முத்துக்குமார சுவாமி பிள்ளை தமிழ். அடுத்து பார்த்தீங்கன்னா நீதி நிறம் விளக்கம் அப்படிங்கிறது வந்து மக்களின் வாழ்வுக்கு தேவையான நீதிகளை சுட்டிக்காட்டும். இவர் எழுதிய பாடலில் வந்து நீதிநெறி விளக்கம் ஒன்று இருக்கான். அது வந்து மக்களோட வாழ்வியலுக்கான நீதிகளை சொல்லக்கூடிய ஒரு தொகுப்பா இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் டாபிக் புத்தியை தீட்டு. இதை இயற்றியவர் பார்த்தீங்கன்னா ஆலங்குடி சோமு. இவர் வந்து ஒரு திரைப்பட பாடலாசிரியர்னு சொல்றாங்க. இவர் பிறந்த ஊர் ஆலங்குடி, சிவகங்கை மாவட்டம். தமிழ்நாடு அரசின் கலைமாமணி விருது பெற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா உரைநடை பல்துறை கல்வி. இதை இயற்றியவர் திருவிக்கா. இதில் பாருங்கள், இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இது வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. இயற்கை ஓவியம் அப்படிங்கிறது என்ன சொல்லப்படுதுன்னா 10 பாட்டை இயற்கை ஓவியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இயற்கை இன்பகலம் அப்படின்னு வந்து கலித்தொகையை சொல்கிறாங்க. இயற்கை வாழ்வில்லம் அப்படின்னு சொல்கிறது திருக்குறளை சொல்கிறாங்க. இயற்கை இன்ப வாழ்வு நிலையங்கள் அப்படின்னு எதை சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரத்தையும் மணிமேகலையும் சொல்கிறாங்க. இயற்கை தவம் அப்படிங்கிறது சீவக சிந்தாமணி. இயற்கை பரிணாமம் அப்படிங்கிறது கம்பராமாயணம். இயற்கை அன்பு பெரிய புராணம். இயற்கை இறையருள் தேவார திருவாசக திருவாய் மொழிகள். இதெல்லாம் வந்து நம்மளுடைய தமிழ் நூல்களை வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு பேரில் சொல்கிறது. ஓகேங்களா. இது வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, இம்பார்ட்டன்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா திருவிக்காவுடைய ஃபுல் ஃபார்ம்னு வந்து ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். திருவாரூர் விருத்தாச்சலம் கல்யாண சுந்தரனார். இவர் இயற்றிய நூல்கள் பார்த்தீங்கன்னா மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும், பெண்ணின் பெருமை, தமிழ் சோலை, பொதுமை வேட்டல், முருகன் அல்லது அழகு. இவருடைய சிறப்பு பெயர் பார்த்தீங்கன்னா தமிழ் தென்றல். அடுத்து இது துணைப்பாடம் ஆன்ற குடிப்பிறத்தல். இதை இயற்றியவர் பீசா குப்புசாமி. இவர் வந்து ஒரு சிறுகதை ஆசிரியர், தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியராக இருந்திருக்காரு. ஜெயகாந்தனோடு நெருங்கி பழகி ஜெயகாந்தனோடு பல்லாண்டு என்ற நூலை இயற்றியிருக்காங்க. ஓகேங்களா. ஓகே, இப்போ அவ்வளோதான். இயல் 4 வந்து முடிந்தது. அடுத்து வந்து இயல் 5 பார்க்கலாம். இயல் 5ல் ஃபர்ஸ்ட் டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா திருக்கேதாரம். இதை இயற்றியவர் சுந்தரர். தேவார பாடிய மூவருள் ஒருவர். தேவாரத்தை வந்து 3 பேர் பாடியிருப்பாங்க. அதில் ஒருத்தர் தான் சுந்தரர் அப்படின்னு சொல்கிறாங்க. இவருடைய சிறப்பு பெயர்கள் பார்த்தீங்கன்னா நம்பியாரூரார், தம்பிரான் தோழர். ஓகேங்களா. இவர் பாடிய தேவார பாடல்கள் வந்து 12 திருமுறைகளில் 7ஆம் திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்றாங்க. சுந்தரர் பாடியது வந்து 7ஆம் திருமுறையாக வைக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க. இவர் வந்து தேவாரம் பாடியவர்கள் யார் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்ல. மூவர் அப்படின்னு சொன்னோம். அதுல ஒருத்தர் தான் சுந்தரர். மீதி 2 பேர் யாருன்னா திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர். ஓகேங்களா. தேவாரம் பாடியவர்கள் வந்து மூவர்: சுந்தரர், திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர். அடுத்து வந்து தேவாரத்தை தொகுத்தவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பியாண்டார் நம்பி அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, அடுத்த டாபிக் பாடறிந்து ஒழுகுதல். இதை இயற்றியவர் நல்லந்துவனார். இவர் இந்த பாடறிந்து ஒழுகுதல் வந்து கலித்தொகை பாடல்ல இருக்கக்கூடிய ஒரு டாபிக் தான். கலித்தொகை வந்து 8 தொகை நூல்கள்ல ஒன்று. ஓகேங்களா. மொத்தம் வந்து இது வந்து 150 பாடல்களை கொண்டதான். அப்ப கலித்தொகையோட பிரிவுகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா குறிஞ்சிக்களி, முல்லைக்களி, மருதக்களி, நெய்தற்களி, பாலைக்களி. இதெல்லாம் வந்து கலித்தொகையோட பிரிவுகள். ஓகேங்களா. அடுத்து உரைநடை பாருங்க. நாட்டுப்புற கைவினை கலைகள், அதாவது சுடுமண் சிற்பக்கலையை வந்து டெரகோட்டா அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்றாங்க. ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா பாய் வகைகள்.
பாய் வகைகள்லாம் என்னென்னு பாருங்க. குழந்தைகளை போட்டு பிறந்த குழந்தைகளை படுக்க வைக்கிறது என்ன பாய் அப்படின்னு சொல்றாங்கன்னா தடுக்கு பாய் அப்படின்னு சொல்றாங்க. உட்கார்ந்து உண்ண உதவுவது, அதாவது நம்ம சாப்பிடும் போது பாய் போட்டு உட்காந்து சாப்பிடுவோம்ல, அந்த பாயை என்ன பேரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பந்தி பாய் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து உட்கார்றதுக்கும் படுக்கிறதுக்கும் உதவுறது என்ன பாய்னா திண்ணை பாய் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் திருமணத்திற்கு பயன்படுத்துவது பட்டுப்பாய் அப்படின்னு சொல்றாங்க. இஸ்லாமியர் அவங்களோட தொழுகைக்கு பயன்படுத்தக்கூடிய பாயை தொழுகை பாய் அப்படின்னு சொல்லப்படுது. ஓகேங்களா. அடுத்து பாத்தீங்கன்னா மூங்கில் வகைகள். மூங்கிலுடைய வகைகள் என்னன்னு பாத்தீங்கன்னா கல் மூங்கில், மலை மூங்கில், கூட்டு மூங்கில் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கூட்டு மூங்கில கைவினை பொருட்கள் செய்வதற்கு பயன்படுது அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து பாத்தீங்கன்னா பிரம்புகளுடைய சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா பிரம்புங்கிறது ஒரு கொடி வகையை சேர்ந்த தாவரம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த தாவரத்தோடைய பெயர் இது சயின்டிபிக் நேம்னு சொல்லுவாங்கல்ல, அது என்னன்னு பாத்தீங்கன்னா பிரம்புக்கு கெலாமஸ் ரோட்டாங் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இது எங்கெங்கெல்லாம் வளரும் பாத்தீங்கன்னா வாய்க்கால் வரப்புகளிலும் மலை குகைகளிலும் வளரும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பிரம்பு ரொம்பவே நம்ம உடம்புக்கு குளிர்ச்சியை தரக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க. அதுல அமர்வது, படுப்பது இது நம்ம உடல் நலத்திற்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. இந்த பிரம்புவோட சிறப்பை பார்த்துக்கோங்க. நம்ம வீட்டில எல்லாம் சோஃபாஸ் தான் பயன்படுத்துவோம். மரத்தால ஆன சோஃபாஸ், பஞ்சில இது மாதிரி தான் நம்ம இப்பெல்லாம் பயன்படுத்திட்டு இருக்கோம். பட் ஆனால் அந்த காலத்துல எல்லாம் பிரம்பால தான் உட்காந்து படுத்தாங்க. ஸோ அவங்களாம் ரொம்ப ஹெல்த்தியா இருந்திருக்காங்க. நம்மளும் வருங்காலத்துல இதோட சிறப்பெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்மளும் பெரும்பாலான சோஃபா, சேரு இது மாதிரி யூஸ் பண்றது நம்ம உடல் நலத்திற்கு நல்லது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. அடுத்து பாத்தீங்கன்னா 4th டாபிக் தமிழர் இசை கருவிகள். இசை கருவிகள் 2 வகைப்படும். குரல் வழி இசை, கருவி வழி இசை. ஓகேவா. இசை கருவிகளை இசைத்து பாடுபவர் பாணர் என்று எனப்படுவர். இசை கருவிகளை இசைத்து பாடுறவங்க பாணர் அப்படின்னு சொல்லுவாங்க. இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இசை கருவிகள் 4 வகைப்படும். இசை 2 வகைப்படும் பார்த்திருக்கோம். இசை கருவிகள் 4 வகைப்படும். என்னன்னு பாத்தீங்கன்னா நரம்பு கருவி, தோல் கருவி, காற்று கருவி, கஞ்ச கருவி. இப்ப பாருங்க, நரம்பு கருவி அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா நரம்பு அல்லது தந்திகளை உடையவை. நரம்பால ஆனதா இருக்கும். இதை நான் மாத்தி எழுதியிருப்பேன், அதுக்காக ஏரோ மார்க் போட்டிருக்கேன், நல்லா பாத்துக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா தோல் கருவி அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா விலங்குகளில் தோலால் செய்யப்படுவேன், அதாவது நம்ம அனிமல்ஸோட ஸ்கின்னால செய்யப்படுது தோல் கருவி அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து காற்று கருவினா காற்றை பயன்படுத்தி இசைக்கப்படுபவை. அடுத்து கஞ்ச கருவினா ஒன்றோடு ஒன்று மோதி இசைக்கப்படுவை. ஒரு இன்ஸ்ட்ருமெண்டோட இன்னொரு இன்ஸ்ட்ருமெண்ட் மோதி சவுண்ட் வருதுல, அதுதான் கஞ்சக்கருவி அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க உடுக்கை. உடுக்கை அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா சிறிய வகை உடுக்கைக்கு பெயர் தவண்டை அப்படின்னு சொல்றாங்க. பெரிய உடுக்கைக்கு பேரு குடுகுடுப்பை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா குடமுலா. இது குடமுலா அப்படிங்கிற இசைக்கருவி 5 முகங்களை உடையது. பஞ்சமகா சப்தம் என்று அழைப்பர். இந்த குடமுலாவை பஞ்சமகா சப்தம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். குழல் அப்படின்னா என்னன்னா அதோடைய வேறு பெயர்கள் வெயிங்குழல், புல்லாங்குழல் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா கொம்புனா என்னன்னா அது பித்தளை அல்லது வெண்கலத்தால் செய்யப்படுபவை. பித்தளையும் வெண்கலத்தாலும் செய்யப்படுபவை தான் கொம்பு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா சங்கு அப்படின்னா அது ஒரு இயற்கை கருவி. சங்கோட ஒளியை சங்கநாதம் என்று அழைப்பார். அடுத்து பாத்தீங்கன்னா சாளரா அப்படிங்கிறதும் எப்படின்னா கொம்பு மாதிரியே பித்தளையில் அல்லது வெண்கலத்தால் செய்யப்படுபவை தான் சாளரா. சேகண்டி அப்படின்னா வட்டமான மணி வகையை சார்ந்தது. சேமங்கலம் என்று அழைப்பர். திமிலை அப்படின்னா பலாமரத்தால் செய்யப்பட்டு விலங்கு தோலினால் கட்டப்படும் கருவி. திமிலை அப்படின்னா பலாமரத்தால் செய்யப்படுபவை, விலங்கு தோலால் கட்டப்படும் கருவி. அடுத்து பாணி என்று இதை பாணி அப்படின்னு அழைப்பாங்க.
அடுத்து பார்த்தீங்கன்னா மத்தளம். மத்தளம்ங்கிறது வந்து மத்து என்னும் ஓசை பெயர் கொண்டது. ஓகேங்களா. அடுத்து முரசு. முரசோட வகைகள் வந்து மூன்று வகை இருக்கு. 3 வகைகளா பிரிக்கிறாங்க. படை முரசு, கொடை முரசு, மணமுரசு. மொத்தம் 36 வகை முரசுகள் வந்து இருப்பதாக சிலப்பதிகாரம் கூறுது அப்படின்னு சொல்றாங்க. மொத்தம் வந்து சிலப்பதிகாரத்துல 36 வகை முரசு இருப்பதா சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா முழவு அப்படின்னா ஒரு முகத்தை கொண்ட முரசு. அடுத்து யாழ். யாழ் வந்து 21 நரம்புகளை கொண்டது பேரியாழ். 19 நரம்புகளை கொண்டது மகர யாழ். 14 நரம்புகளை கொண்டது சகோட யாழ். இது வந்து யாழ் வகையை சேர்ந்தது. அடுத்து வீணை என்ன பார்த்தீங்கன்னா யாழ் போன்ற அமைப்புடையது, 7 நரம்புகளை கொண்டது. ஓகே, அவ்வளோதான். இப்போ வந்து இயல் 5 முடிஞ்சிருச்சு. இயல் 6ல இருந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க, கிளியர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.